வணக்கம். எட்டாம் நம்பர் தலைவர் பேசுறேன். நேற்று விஜய் சர்க்கார் முதல் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிட்டாங்க. பெரிய எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு. ஆனா அவங்க ஆட்சிக்கு வந்து முதல் பட்ஜெட்டு 3 மாசம்தான் ஆகுது. அதனால இவங்க மக்கள் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புக்கு அவங்க போக முடியாது. ஏன்னா நாட்டுல வருவாய் இடம் கொடுக்கணும், ஏற்றுமதி இறக்குமதி இடம் கொடுக்கணும், உலக பொருளாதாரமும் நல்லா இருக்கணும். அப்பத்தே நம்ம நினைக்கிறது பூரா ஒரு நாட்டுல நடக்கும், ஒரு மாநிலத்தில் நடக்கும், ஒரு ஊர்ல நடக்கும். உலக சூழ்நிலை நல்லா இருக்கணும். எங்க பார்த்தாலும் போர், எங்க பார்த்தாலும் பூகம்பம், சண்டை சச்சரவு, வறுமை, வெயில், மழை இப்படி இருந்துகிட்டு இருந்தா எந்த ஊர் உருப்படாது. இதுக்காகத்தான் உலகம் கரெக்டா இருந்தாத்தே நம்ம வாழ்க்கை கரெக்டா இருக்கும். அப்ப இந்த நேரத்துல இவர் ஒரு முதல் பட்ஜெட்டை புது ஆக்சிடென்ட்ல ஆட்சிக்கு வந்து இப்ப புது பட்ஜெட்டை இன்னைக்கு தாக்கல் பண்ணிட்டாரு விஜய். பெயரை நிறைய மாத்திட்டார். ஒன்னும் பெரிய விஷயம் ஒன்றும், பெயரை மாத்திட்டார். கலைஞர் உரிமைத்தவங்க கலைஞரை மாத்திட்டாரு, கலைஞர் வீடு அதுவும் மாத்திட்டாரு, அம்மா திட்டத்துல அதை 1 2 3 மாத்திருக்காரு. அதே போல 70,000 பேருக்கு வீடுன்னு சொல்லியிருக்காரு, அதுக்கு ஒரு 5 லட்சம். அது ஏற்கனவே கலைஞர் அம்மா திட்டம் நிறைய வீடுகள் அந்த அரசாங்கம் வரும்போது அது பேரை வைப்பாங்க, திருப்பி ஒரு அரசாங்கம் வந்தா மாத்துவாங்க. இது வாடிக்கையான உள்ள விஷயம் தான். இதுக்கெல்லாம் வந்து பெரிய லெவல்ல மார்க்கு அது இதுன்னா பேச வேண்டிய அவசியம் இல்லை. கலைஞர் உரிமை திட்டம் அப்படின்னு கொண்டு வந்ததுக்கு அவங்க ஆட்சி வந்துச்சு, அவங்க அப்பா வேற வச்சு அவர் முதலமைச்சராக இருந்தாரு. அவர் இதுக்கு ஸ்டாலின் வந்தவன் அவங்க அப்பா வேற போட்டு கலைஞர் முதலமைச்சர் உதவி திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாரு. இதுல என்ன உங்களுக்கு தப்பு இருக்கு? அப்புறம் முதலமைச்சர்கிட்ட கருணாநிதி என்னதான் மரியாதை? இந்த நாட்டுல 30 வருஷம் ஆட்சி செஞ்சவங்களுக்கு என்னதே மாதிரி பேர் கூட இருக்க கூடாதா? என்ன வருமா உங்களுக்கு? என்ன அதனால என்ன பிரச்சனை? பேர் இருந்தா இருந்துட்டு போகுது, நமக்கு என்ன? நீங்க புதுசா வரக்கூடிய பேரை நீங்க புதுசா போட்டு போக வேண்டியனையா? அந்த பேரை தூக்கிட்டாப்புல கருணாநிதி பேர் தொலங்காம இருந்துருமா? இல்ல ஸ்டாலின் பேர் தொலங்காம இருந்துருமா? இது தேவையில்லாத வேலை. திருப்பி திருப்பி அந்த பழைய விஷயத்துக்குள்ள போய் கால நேரத்தை வெட்டியாக்க வேணாம்னு நான் சொல்லியிருக்கேன். கால நேரத்தை வெட்டியாக இருக்கக்கூடிய 4-5 வருஷம், அதுவும் நான் போறேன் நீ போறேன்னு பிச்சுக்கிட்டு கிடைக்காம உள்ள இதை விட்டுவிட்டு இந்த பொன்னான நாட்களை ஏன் வீணா ஆக்குறிய? வெட்டியில ஜீவோ போட்டுக்கிட்டு அவர் பேரை நீக்கு, ஜெயலலிதா பேரை நீக்கு, எம்ஜிஆர் பேரை நீக்கு, அண்ணாதுரை பேரை நீக்கு, அப்படி இப்படி சொல்லிட்டு தேவையில்லாத வேலை இந்த வேலை. இதே எனக்கு பிடிக்காத அரசியலா இருக்கு கடைசியில். இப்ப அவர் கலைஞர் பேரை நிப்பாட்டிட்டிய, சரி கலைஞர் பேரை தான் நிப்பாட்டிய, திட்டத்தை நிப்பாட்டி போகணும். சரியான ஆம்பளை நிப்பாட்டுங்க பாப்போம். கலைஞர் பேரை நிப்பாட்டியல்ல, எடுத்துட்டியல்ல, இந்த திட்டத்தை நிப்பாட்டுங்கன்றே. என்ன காரணம்? அவங்களால நிப்பாட்ட முடியாது, பகை வந்துடும், கடிச்சு குதறிப்பிடுவேன். எல்லா பொம்பளையாலும் வீட்டுக்கு வந்துடும், இங்க மெட்ராஸுக்கு வந்துருவாங்க. எப்படி நீங்க கருணாநிதி ஸ்டாலின் கொடுத்த ரூபாய் நீ எப்படி நிப்பாட்டலாம்? அப்புறம் உங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. நினைச்சுக்கிட்டீங்களா? வருமானம் ஆதாயம் பெற வரைக்கும் சும்மா இருப்பா, இல்லைன்னா பொங்கி எழுந்துருவாங்க மக்கள் ஊரா. நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க அது பேர் எடுத்தவங்க திட்டத்தை எடுத்துட்டு வந்தேனா தைரியமா நம்ம எடுக்க முடியுமா? உங்களால எடுக்க முடியாது, அதுக்கு திறன் இல்லை. ஏன்னா எடுக்கணும், துணிச்சலா நல்லா நீ எடுக்கணும். இல்ல அதை எடுத்துட்டு அந்த திட்டம் இல்லாம ஆம்பளை ஆளுக்கு பூரா திட்டத்தை கொண்டு வரணும். அது எங்க கொண்டு வந்தீங்க? நான் ஏற்கனவே பேசினேன்ல. எப்ப நான் 20 நாளைக்கு முன்னாடி நீங்க பட்ஜெட் போட போறீங்கன்னால நான் பேசினேன். ஆம்பளை 50 வயசு ஆயிட்டா இங்க வேலை பார்க்க முடியாதியா? முன்னாடி 60 வயசு, இப்பெல்லாம் 50 வயசுல 55 வயசு செத்து போறேன். இல்ல ஆம்பளையும் வெயில் அடிக்கிற அடிப்பு குடிச்சு, பீடி சிகரெட்டு குடிச்சு, அங்கெங்க பாரு, அங்கெங்க குடிச்சு விட்டு போக்குவரத்தை குடிச்சு எல்லா உடம்பு செயல் குறைஞ்சு வச்சு. 60 வயசு வரைக்கும் எவன் உயிரோட இருக்கேன்? 6 வயசுக்கு மேல OAP அப்ளை பண்ணி அவன் சாப்பிட்றதா? அதெல்லாம் நடக்குமா? அதெல்லாம் நடக்காது. ஹரியானாவில் 50 வயசு ஆயிட்டா, 48 வயசு ஆயிட்டாலே கல்யாணம் பண்ணாம இருந்தா அவனுக்கு 2,700 கொடுக்குறாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் நீங்க கொண்டு வாங்க. நான் சொன்னல பட்ஜெட்ல அதே இல்லையே. அது எங்க இருக்கு பட்ஜெட்ல? 50 வயசு ஆயிட்டா இங்க முறிய விழுகிறேன். 50 வயசு ஆயிட்டா பெரும்பாலும் வேலை பார்க்க முடியாதப்பா, வீட்டுல தான் படுத்து கிடைக்கும், சும்மா தான் படுத்து கிடைக்கும். கல்யாணம் பண்ண பூரா அவனுக்கு கிடைக்கும், கிடைக்காது. இப்ப ரத்த சோகை வந்து ஆஸ்பத்திரியில கிடைக்கும், இல்ல நிறைய பேர். அப்ப இதுக்கெல்லாம் நீங்க ஏன் திட்டம் ஒதுக்க முடியாது? அவ்வளவுதான். ஒரு 10 லட்சம் பேர் இருப்பேன் தமிழ்நாட்டுல. மொத்தமே 8 லட்சம் பேர், 10 லட்சம் பேர் கல்யாணம் பண்ணாத இருப்பேன், 50 வயசுக்கு உட்பட்டு, 50 வயசுக்கு மேற்பட்டு. அவ்வளவுதான். இதை ஏன் நீங்க திட்டத்துல கொண்டு வர முடியல? இது யாரும் பேசலையா? எதிர்கட்சிக்கார ஏப்பா பேச மாட்டேங்கிற? ஏன் ஸ்டாலின், ஏன் உதயநிதி எல்லாம் ஏன் அதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி ஏன் அதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க? கம்யூனிஸ்டுக்காரன் எல்லாரும் வெட்டியில ஏன் அங்க போறிய சட்டசபைக்குள்ள? மக்கள் பிரச்சனை தெரியுமா தெரியாதா? ஒவ்வொரு தரப்பு என்னென்ன எதிர்பார்க்கிற, ஒவ்வொரு தரப்புக்கு என்னென்ன வேணும்னு உங்களுக்கு எல்லாம் புரியுதா புரியலையா? உங்களுக்கு எல்லாம் எதுக்கா ஓட்டு போடணும்? எதுக்கு சும்மா வெள்ளை வேட்டியை கட்டி உள்ள போய் உட்காரீங்களா? சம்பளத்தை வாங்கிட்டு ஏசிடும்போல என்னென்ன வேணும்னு தெரியாதா? ஆறாருக்கு என்னென்ன வேணும், ஆறாருக்கு என்னென்ன கொடுக்கணும், ஆறாறு என்னென்ன எடுக்கிறது உங்களுக்கு தெரியாது? அது எல்லாமே உட்காந்துக்கிட்டு இருக்கானே கம்முன்னு 3 மாதமா. எடப்பாடி பழனிசாமி கேள்வி வைக்க மாட்டேன், அவங்க ஆட்சியில இருந்திருக்காரு. அவர் இன்னொரு ஸ்டாலின் கேட்டா, ஸ்டாலின் நீ ஆட்சியில இருந்துட்டப்பா, கல்யாணம் பண்ணாங்க நீ உதவித்தோ நீ கொடுத்துருக்க வேண்டிய அவரு கேட்பாரு. சரி உங்களை கேட்பாருன்னு வைங்க. இப்ப இவர் விஜய கேட்கிறாரு, உதயநிதி கேட்கிறாரு, ஏப்பா கல்யாணம் பண்ணாதவங்க நாட்டுல 7 லட்சம் பேர் இருக்காங்கப்பா, அவங்க 50 வயசு ஆச்சாப்பா, அவங்க வேலை பார்க்க முடியல, கஷ்டப்படுறாங்களாம்ப்பா நாட்டுல. அப்ப நீங்க கேட்டீங்கன்னா விஜய் என்ன சொல்லுவாரு? நீங்க 5 வருஷம் ஆட்சியில இருந்தீங்களே, உங்க அப்பா காலத்துல 25 வயசு ஆட்சியில இருந்தீங்க, புடுங்குனியோ கல்யாணம் பண்ணாதவனுக்கு அப்படின்னு அவர் கேட்பாரு. ஆக இதுல இவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க, நம்ம தான் கேட்கணும். அதுக்காக நான் கேட்டேன். யாருமே கேட்க மாட்டாங்க. பல விஷயத்த ஊடு மந்திரமா வச்சுக்கிட்டு சட்டசபைக்குள்ள சும்மா கும்மாள அடிப்பாங்க.
சீட்டு விளையாடுவாங்க ஒளி, இவங்களுக்கு மக்கள் பிரச்சனையை பத்தி பேச தெரியாது நான் சொன்னேன். அதெல்லாம் எங்க பேசுனீங்க? சரி, அவன் தான் பேசல. உங்கள்கிட்ட தானே போலீஸ் இருக்கு, உங்கள்கிட்ட தானே வருவாய்த்துறை இருக்கு, யாராவது என்னென்ன அப்புறம் கணக்கெடுக்க முடியாது? நீங்க இவன் பேசி ஒன்னொன்னா எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அப்ப அப்படி போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு பேரா நீங்க இது ஆகாவரி போகாவரிக்குள்ளேயா வந்துகிட்டு போய்கிட்டே இருக்கீங்க. இப்ப எல்லா கிராமத்திலையும் குப்பை கொட்ட இடம் இல்ல. இதெல்லாம் நீங்க இதுக்கு என்ன திட்டம் சொன்னீங்க? குப்பை கொட்ட இடம் இல்ல. ஏற்கனவே இருக்கக்கூடிய பெரம்போக்கடை 1 ஏக்கர் 2 ஏக்கர் இருந்திருக்கும். அந்த இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய 1 வண்டி 2 வண்டி 4 வண்டி அள்ளி கொண்டு குப்பையை கொண்டு ஒரு இடத்த வச்சு தீய வச்சு விடுறாங்க. தீய வச்சுட்டு அந்த இடம் ஃபுல்லாகி போச்சு, வெறும் கரியா கிடக்கு. திருப்பி இடம் வாங்கணும். திருப்பி இடம் வாங்குறதுக்கு பஞ்சாயத்து போர்டுக்கு பணம் இல்லை, அங்கே இடமும் இல்லை. செண்டு 1 லட்சம் 2 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் போய்கிட்டு இருக்கு ஒரு ஊர்லையும். இதுக்கு என்ன இடம்? சரி, குப்பையை ஒழிக்கிறதுக்கு என்ன திட்டம்? குப்பையை ஒழிக்கிற முன்னாடி கூட்டி வாசல தீய வச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க பொம்பளை ஆள் ஊரம். நீங்க என்ன செஞ்சீங்க? வாசல தீ வச்சா அது கெடுதல், அது வரும், இது வரும், டிபி வரும், புற்றுநோய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை விட்டு வண்டியை விட்டு பஞ்சாயத்து போர்டுல இருந்து கூட்டி அள்ளி கொண்டு போய் அந்த பொட்டலை விட்டு அங்கே தீ வச்சு விடுறாங்க. எல்லாம் ஒண்ணுதானே. அங்கன தீ வச்சா அங்கன தீ வச்சா அந்த தீ என்ன எங்கே ஓடிடும்? திருப்பி ஊருக்குள்ளே வருது, திருப்பி வானத்தையும் போது திருப்பி அங்க இருந்தே வருது. வானம் கட்டி எல்லாமே நம்மகிட்டே தாக்குது. அப்ப இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? குப்பையை ஒழிக்கணும். குப்பையை ஒழிக்கிறதுக்கு இயற்கையான முறையில என்ன? இயற்கையான முறை என்ன? கழுதை வாங்கி விடுங்கன்னு நான் சொன்னேன். 4 கழுதை 5 கழுதை ஒரு பஞ்சாயத்துக்கு வாங்கி விடுங்க. 50% குப்பை அதான் மேய்ஞ்சு விடும். தீ எரியாது, புகை வராது, வேலையாளு மிச்சம், டிராக்டர் செலவு மிச்சம், பஞ்சாயத்து போர்டுக்கு செலவு ஒதுக்குறது மிச்சம், எல்லாமே நான் சொன்னேன். ஆனா யாருமே கேட்கல. ஏன் கழுதை வாங்கி விடுறது என்ன? முன்னாடி எல்லாம் இந்த ஆட்சியில 50 வருஷம் 40 வருஷம் முன்னாடி ஒரு ஊரே கழுதானே அமைச்சுக்கிட்டு குப்பைய. இப்ப என்ன ஆச்சு உங்களுக்கு? இப்ப என்ன ஆச்சு? எல்லா பேரும் நவீன உலகத்துக்கு போய் நாடு சீக்காளி நாடு ஆக்குறதா எல்லாரும்? முன்னாடி அத்தனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்னையா அதனால என்னையா? கழுதானே அமைச்சு நமக்கு நல்லதானையா? நம்மள ஆரோக்கியம் வச்சுக்கிறதுக்கு கழுத பங்கு எடுத்துக்கிறியா பூராத்தையும்? இதுல ஏன் நீங்க செய்யல? இதெல்லாம் பெரிய உஷ்டான வியாபாரம். இதெல்லாம் முன்னாடியே செய்யணும். இதெல்லாம் ஒண்ணு சொல்லி தெரிய வேண்டியது அவசியம் இல்லை. இதெல்லாம் உடனே செய்யணும். சரி, நான் மாநில சாலையில போறா 4 வழி சாலையா மாத்துங்கன்னு சொன்னி அதுக்கு உண்டான அறிவிப்பு வந்திருக்கு. மாநில சாலை 4 வழி சாலை ஆக்க போறோம் அப்படின்னு அறிவிப்பு வந்திருக்கு. அது எவ்வளவு ஆக்குதுன்னு தெரியல. டோல்கேட் போடணும். மாநில சாலை ஆக்கோ டோல்கேட் போட்டுருவோம். எதையும் மறைக்காத, மக்களுக்கு ஓப்பன் டைப்பா விட்டுருங்க. மறைக்க வேண்டிய தேவையே இல்லை.